எங்களை விசாரிக்கிறவரா நீங்கள் வந்தீங்கப்பா. எங்கள் கூடவே இருந்து எங்களை நீங்கள் நடத்துனீங்கப்பா. அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. நீ நன்மை செய்கிறவராக இருந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதலாவது நம்ம கடந்த மாதத்துக்காக நன்றி சொல்ல போகிறோம். தேங்க்யூ சொல்லுங்களேன் அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆண்டவரே, ஜான்வரி மாதத்துக்காக நன்றி, ஃபெப்ரவரி மாதத்துக்காக நன்றி, மார்ச் மாதத்துக்காக நன்றி. இன்னும் ஒரு புதிய மாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த மாதத்திலும் நீங்கள் எங்களை நடத்துவீங்க, எங்களை போஷிப்பீங்க, எங்களை பாதுகாப்பீங்க, எங்களை உடுத்துவிப்பீங்க, எங்களை பராமரிப்பீங்க, எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருப்பீங்க. அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். We welcome you, Lord. We welcome you, Lord. We welcome you, Lord. We welcome you, Holy Spirit of God. We welcome you, Jesus, Jesus, Jesus. எல்லாரும் இந்த நாமத்தை சொல்லி இயேசுவே, இயேசுவே, இயேசுவே சொல்லலாமா? ஓ, we welcome you, we welcome. ஹை ப்ரைஸ் பண்ணலாமா? அப்படியே நீங்களும் வாயை திறந்து ஷத்தானா பாகாத ஹை ப்ரைஸ் பண்ணலாம். ரியாலா தாராபா. நம்ம உதடுகள் அல்ல, உள்ளம் பாடணும். உள்ளத்து நிறைவினால் தான் உதடுகள் பாடணும். உள்ளத்து நிறைவினால் தான் உதடுகள் பாடணும். ஷந்தமாதாகபா துராகபா லகமதனதர கலா ஷீதரா ஓரியா பாபா பஷிதனதுரா. நிலாவை பார்க்கும் போதும் விண்மீன்கள் நோக்கும் போதும், நிலாவை பார்க்கும் போதும் விண்மீன்கள் நோக்கும் போதும், என்னை நினைத்து விசாரித்து நடத்த எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. சொல்லுங்க, என்ன நினைச்சு? என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. நீர் என்னை நினைப்பதே எனக்கு பாக்கியம். என்னை நினைத்து என்னை விசாரித்து நடத்துகிற கர்த்தருக்கு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புட
உயர்த்த உயர்த்த பகைவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், எதிரிகள் அடக்கப்படுகிறார்கள். உந்தன் திருநாமம் சொல்லுங்க. இப்பவே நம்ம துதிக்க ஆரம்பிக்க எதிர்மறையான எல்லாவற்றையும் தேவாவியானவர் அடக்குகிறார். அவருடைய நாமம் உயர்த்தப்பட எதிர்மறையானவர்கள், எதிர்மறையான நிகழ்வுகள், எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் அடக்குகிறார். Yes, Holy Spirit of God. திருநாமம் எவ்வளவு உயர்ந்தது, என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. ஒப்புவித்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன். என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே. ஒப்புவித்தேன் வாழ்க்கையே, எங்கள் வழியே, எங்கள் எல்லாமும் ஆனவரே, உம்மை வணங்குகிறோம். வாழ்வே இயேசுவே, நம்பத்தக்க தகப்பனே, நம்பத்தக்க தகப்பனே, நான் நம்புவதற்கு உம்மை தானே நம்பி உள்ளேன். சொல்லுங்க, உம்மை தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பி உள்ளேன். நம்பத்தக்க சொல்லுங்க, அப்பாவை பார்த்து, வேற யாரையும் நான் நம்பி இல்லப்பா, வேற யாரையும் நான் நம்பி இல்லப்பா, உம்மை மாத்திரமே நான் நம்பி இருக்கிறேன். ஒருவரையே நம்பி இருக்கிறேன். என் தகப்பன் நீர்தான், என் துணையாளர் நீர்தான். உங்க நம்பிக்கை அப்படியே அறிக்கை செய்யுங்க. உங்க இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைவேற்றி தர அவர் ஒரு நல்ல தகப்பனாய் உங்க அருகில் வருகிறார். உங்க இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி தர ஆயத்தமாயிருக்கிறார். நீ விரும்புவதை கேள், நீ விரும்புவதை கேள்னு அப்பா உங்களை பார்த்து சொல்றார். ஒரு ராஜா எஸ்தரை பார்த்து சொன்னது போல இல்ல, ஒரு அப்பா ஒரு பிள்ளைய பார்த்து சொல்றது போல, நீ விரும்புவதை கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓரியா பாப்பா தரபா, அப்பா அப்பா எங்கள் நல்ல தகப்பனே, என் இதய விருப்பமெல்லாம் இந்த மாதத்தில் நீர் நிறைவேற்றுவீர். என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? என் இதய விருப்பமெல்லாம் இந்த மாதத்தில்
நிறைவேற்றுவீர். ஒப்புவித்தேன் வழிகள் எல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க, உங்களை நான் சார்ந்து கொள்ளுகிறேன்ப்பா. இந்த மாதம் என் தேவைகளுக்கெல்லாம் உண்மை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். இந்த மாதம் என் சுகத்திற்கு உண்மை சார்ந்து கொள்ளுகிறேன். இந்த மாதம் என்னுடைய சகல காரியங்களுக்கும் நான் உண்மை சார்ந்து கொள்ளுகிறேன். என் பிள்ளைகளை குறித்த காரியத்திற்காக Lord, I will lean upon you. I will trust you. You are my only source. நீங்க மட்டும் தான்ப்பா, உண்மை தான்ப்பா நான் சார்ந்து கொள்ளுவேன். இந்த புதிய மாதத்துல நான் உண்மை சார்ந்து கொள்ளுவேன். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எல்லாமே உம்மிடமிருந்து வந்தன. நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எந்த தகப்பனே, தந்தையே, எல்லாமே உம்மிடமிருந்து வந்தன. அவருக்காக வாழ்ந்திடுவோம். ஆட்கொண்டு நடத்துகிறார் அதிசயமாய், உருவாக்கி மகிழ்கின்றார் ஒவ்வொரு நாளும். ஆட்கொண்டு நடத்துகிறார் அதிசயமாய், உருவாக்கி மகிழ்கின்றீர் ஒவ்வொரு நாளும். கேட்டதை கொடுத்திடுவீர், தட்டும் போது திறந்திடுவீர். கேட்பதை கொடுத்திடுவீர், தட்டும் போது திறந்திடுவீர். அப்பா அப்பா தகப்பனே நன்றி ஐயா. அப்பா அப்பா தகப்பனே நன்றி ஐயா. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து இப்ப சொல்லுங்க, நான் கேட்கிறதை கொடுக்கிற கர்த்தர் நீர். அப்பா, அவர் நமக்கு அப்பா. உரிமையோடு நீங்க இந்த மாதம் இந்த துவக்கத்திலேயே அப்பாவை பார்த்து கேளுங்க. மீனை கேட்டா கல்ல கொடுப்பாரா? அப்பத்தை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா கொடாமல் இருப்பது எப்படி? அவர் உங்க அப்பா, உங்களுக்கு நன்மையானது தருவார், நிச்சயம் தருவார். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எல்லாமே உம்மிடமிருந்து வந்தன. நாமும் அவருக்காக வாழ்ந்திடுவோம். அவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எல்லாமே உம்மிடமிருந்து வந்தன. நானும் அவருக்காக வாழ்ந்திடுவேன். சொல்லுங்க, என் தகப்பனே, எங்கள் தகப்பனே. உரிமையா கேட்க போறோம். நம்ம இப்ப ஜெபிக்க போறோம், உரிமையா கேட்க போறோம். வந்தன, நாமும் அவருக்காக வாழ். ஆட்கொண்டு நடத்துகிறீர், ஆட்கொண்டு நடத்துகிறீர் அதிசயமா. உருவாக்கி மகிழ்கின்றீர் ஒவ்வொரு நாளும். ஆட்கொண்டு நடத்துகிறீர் அதிசயமா. உருவாக்கி மகிழ்கின்றீர் ஒவ்வொரு நாளும். கேட்பதை கொடுத்திடுவீர், தட்டும் போது திறந்திடுவீர். கேட்பதை கொடுத்திடுவீர், தட்டும் போது திறந்திடுவீர். அப்பா அப்பா தகப்பனே
கேட்பதை கொடுத்திடுவீர், கேட்பதை கொடுத்திடுவீர், தட்டும் போது திறந்திடுவீர், கேட்பதை கொடுத்திடுவீர், தட்டும் போது திறந்திடுவீர். அப்பா அப்பா தகப்பனே நன்றி ஐயா, அப்பா அப்பா தகப்பனே நன்றி ஐயா. எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே, எல்லாமே உம்மிடம் இருந்து வந்தன, நாமும் அவருக்காக வாழ். சொல்லுங்க, நாங்க உங்களுக்காக வாழ்வோம் பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தை நீரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் நீரே, தேவைகளை அறிந்த நல்ல தந்தை நீரே. உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார், உணவு ஊட்டுகிறார், உடையும் உடுத்துகிறார். அப்பா அப்பா தகப்பனே, எஸ் லார்ட், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். எல்லாரும் சொல்லலாமா? அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நல்ல திடகாத்திரத்தோடு நம்பிக்கையோடு கூப்பிடுங்க, நம்பிக்கையோடு. அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். கூப்பிடலாமா? அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். அப்பா அப்பா தகப்பனே கூப்பிடு. உங்க தேவைகளை அறிந்த ஒரு நல்ல தகப்பன் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்காக அதை வாங்கி கொடுக்கிற, அதை பெற்று கொடுக்கிற, திறக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். நீங்கள் கேட்பதை விட மேலானவைகளை உங்களுக்கு தருகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் அவர், விதவைகளை ஆதரிக்கிற தெய்வம் அவர். உங்கள் இம்மைக்குரிய தகப்பன் உங்களுக்கு பெற்றுத்தர முடியாதவைகள் எல்லாம் இந்த பரம தகப்பனால் உங்களுக்கு கிடைக்கும். அவரால் அதை பெற்றுத்தர முடியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர், தேவைகளை அறிந்த நல்ல தந்தையே. சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறேன். தகப்பன் நீரே, சந்தாரா பாபா, தேவைகளை அறிந்த நல்ல தந்தை நீரே. உணவு ஊட்டுகிறீர், உணவு ஊட்டுகிறீர், உடையும் உடுத்துகிறீர். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். தகப்பனே, சொல்லுங்க, அப்பா 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 தகப்பனே. கூப்பிடுங்க, வாய்களை திறந்து நீங்க கூப்பிடுங்க. அப்பா கேட்கிறார். Tira tera sedara dure tera vashikadara nimadagadana maduraba. அப்பா அப்பா உம்மை நாங்க கூப்பிடுகிறோம். அப்பா, எங்கள் தேவைகளை அறிந்தவரே, எங்கள் தேவைகளை அறிந்தவரே, ஓ நீ கலதரதர கதரிதரதரோ. அப்படி
அப்படியே அந்நிய பாஷையில ஜெபிங்க. உங்க குடும்பத்துக்காக கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஜெபிப்பார். மரகதாரி நதரதரசே கபோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Yes Jesus. என் தேவைகளை நீ பார்த்து கொள்ளுவீர். இப்ப அப்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தையை தான் கேட்கிறார். எனக்கு என்ன வேணும்? நீ கேள் கேள். ஆஸ்க். நீங்க ஜெபம் பண்ணுங்களேன், ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும் இந்த மாதத்துல? வாட் யூ வாண்ட் டு ஆஸ்க் டு காட். அவரை அப்பாவா நினைச்சு நீங்க கேளுங்க. தேவன், கர்த்தர் இதெல்லாம் தாண்டி just call him daddy and say, daddy, I need this, I need this particular thing. சமாதானம் தான் உங்க வீட்டில் தேவையா? கேளுங்க. whatever you want கேளுங்க. கர்த்தர் ஏன்னா கேட்க சொல்றார். நிகபலா திஷிதரபா ரிகமத ரிகபலதா ஷிதனதரி நமாதி சேதரலதரா. இயேசுவே 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 அப்பா அப்பா அப்பா. நீங்க அப்படியே கண்களை மூடி ஆண்டோடைய பிரசன்ஸ்ல இருங்க. உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். Ask and you will receive, that your joy may be full. உங்க சந்தோஷம் நிறைவாக்கத்தக்கதாக அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அவர் நாமத்தினாலே. என் நல்ல தகப்பனே, பாசம் நீரே, கைவிடாதவரே, என் பாச தகப்பனே, ஆசை நீரே, என்னை கட்டி அணைப்பவரே. உங்க நல்ல தகப்பனா அவர் உங்க அருகில் நின்று நீ கேள், நீ கேள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உங்க அப்பா. வானமும் பூமியும் அவருடையது, வானமும் பூமியும் அவருடையது. அவருடைய சித்தத்தின்படி நீங்க எதை கேட்டாலும் என் நல்ல தகப்பனே, பாசம் நீரே, கைவிடாதவரே. எத்தனை பேர் சொல்வீங்க என் அப்பா கைவிடவே இல்லை? தைரியமா எத்தனை பேர் சொல்வீங்க? பிசாசு வெட்கப்படும்படி, உங்க அவிசுவாசம் நீங்கும்படி சொல்லுங்க, இது வரைக்கும் என் அப்பா என்னை கைவிட்டதே இல்லை, கைவிட்டதே இல்லை. எவ்வளவோ போராட்டத்தை என் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன், ஆனா அவர் என் கையை விட்டதே இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? கூலிக்கு வேலை செய்கிறவன் தான் ஆடுகளை விட்டு ஓடுவான். ஆனால் இந்த நல்ல மேய்ப்பன் எதிரியை பார்த்த உடனே உங்களை விட்டுட்டு ஓடுகிறவர் அல்ல. கூலிக்கு வேலை செய்கிறவன் தான் ஓடுவான். ஆனா ஒரு நல்ல தகப்பன் பிரச்சனையின் நடுவிலும் உங்களோடு இருப்பார். அவர் உங்க கையை விட மாட்டார். எத்தனை பேர் உண்மையா? என் நல்ல தகப்பனே, பாசம் நீரே, கைவிடாதவரே, என் பாச தகப்பனே, ஆசை நீரே, கட்டி அணைப்பவரே. என் நல்ல தகப்பனே, பாசம் நீரே,
தகப்பனே ஆசை நீரே கட்டி அணைப்பவரே. தகப்பனே நல்ல தகப்பனே ஷகதரா பாத்தேரகாதிரதோ. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே நல்ல தகப்பனே என் கரத்தை பிடித்திடுமே. சொல்லலாமா? தகப்பனே நல்ல தகப்பனே உம் தயவால் நடத்திடுமே. தகப்பனே நல்ல தகப்பனே என் கரத்தை பிடித்திடுமே. என் நல்ல தகப்பனே பாசம் நீரே கைவிடாதவரே. என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அமைப்பவரே. என் கைவிடாதவரே என் பாச தகப்பனே வாழ்க்கை நீரே கட்டி அணைப்பவரே. என்னை கட்டி அணைப்பவர் தேவ சமூகத்தில். இப்ப நம்ம we are going to keep all the petitions that you have. ஆண்டு சமூகத்தில் அப்படியே நம்ம பெட்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கலாமா? வாட் எவர் பெட்டிஷன்ஸ் யூ ஹாவ், வாட் எவர் ப்ராப்ளம் தட் யூர் கோயிங் த்ரூ, நீங்கள் எந்த பாதையின் வழியாக போய் கொண்டிருந்தாலும் அந்த பெட்டிஷனை அப்படியே உங்கள் உதடுகள்னால எழுதி ஆண்டு முன்னாடி சமர்ப்பிக்கலாமா? ஏன்னா உங்கள் அப்பா இன்னைக்கு கேட்டிருக்காரு, நீ கேள், உன் சந்தோஷம் நிறைவாகும்படி நீ பெற்றுக்கொள்வேன்னு அப்பா சொல்றார். ஒரு தகப்பனா கேட்கிறார். ஒரு தகப்பனா அப்பா கேட்கிறாரு. தைரியமா ஜெபிங்க, தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Shantabala tirase mori kalabashi kadara. இந்த குவைட் டைம் நீங்கள் உங்கள் ஜெபத்தில் சொல்லுங்க, அப்பா கிட்ட எனக்கு இதுதான்ப்பா தேவை, ஒரு ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு தேவை, ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நானும் என் குடும்பமும் ஒன்றாக இருப்போம். மேபி தட் இஸ் யுவர் பெட்டிஷன். ஒரு ஸ்மால் ப்ரமோஷன், தட்ஸ் மை பெட்டிஷன். ஒரு குழந்தை, ஞானம், சமாதானம், மேன்மை, அவமானங்களுக்கு நடுவில் என் தலை நிமிரணும். இதெல்லாம் எனக்கு இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு அவர் கூட இருக்கணும், அவர் என் கூட இருந்தால் போதும். இதெல்லாம் நான் தாண்டிடுவேன், இதெல்லாம் நான் மேலே வந்து ஜெயிச்சிடுவேன். உனக்கு என்ன வேணும் கேளுன்னு அப்பா கேட்கும் போது எனக்கு வேற ஒன்றும் வேணாம், நீங்கள் போதும் பான்னு சொல்கிறேன். அந்த ஆசை மகளை கர்த்தர் அன்போடு அணைக்கிறார். ஓ நீர் போதும் அப்பா, நீர் போதும் அப்பா, யாதா யாதா. இரு கைகளை நான் உயர்த்திடுவேன். யாதா யாதா. சிறு பிள்ளையை போல் உம்மை நோக்கிடுவேன். சொல்லலாமா? யாதா யாதா. இரு கைகளை நான் உயர்த்திடுவேன். யாதா யாதா. சிறு பிள்ளையை போல் உம்மை நோக்கிடுவேன். என் கைகள் உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன்.
எத்தனை பேர் ஒரு சின்ன பிள்ளை அப்பாவை பார்த்து கை உயர்த்துவது போல என்னை தூக்கி உங்க தோள்ல வைத்துக் கொள்ளுங்கப்பா, வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா. ஆசையா ஒரு சின்ன பிள்ளைய போல பாடலாமா? யாதா யாதா என் கைகளை நான் உயர்த்திடுவே, யாதா யாதா சிறு பிள்ளையை போ உமை நோக்கிடுவே, யாதா யாதா இரு கைகளை நான் உயர்த்திடுவே, யாதா யாதா சிறு பிள்ளையை போல் உமை நோக்கிடுவே. கைகளை உயர்த்தி என் கைகள் உயர்த்தியே உமை ஆராதிப்பே, என் ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. என் கைகள் உயர்த்தியே உமை ஆராதிப்பே, என் ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. கைகளை உயர்த்தி பாட போறோம். நம்ம அப்பாவுக்கு நேராக நம்ம கைகளை உயர்த்துகிறோம். 2 கைகளையும் விரித்து உமை நான் சிறு பிள்ளையை போல பார்க்கிறேன் அப்பா. ஷாகா பாபா பாபா லா தெரே என் ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. யாவே ஈரே என் தேவையெல்லாம் நீர் சந்திக்கின்றீர், யாவே ஈரே. உங்க தேவைகளை கட்ட சந்திக்கிறார். எஸ், நீர் சந்திக்கின்றீர். மறுபடியும் யாவே ஈரே என் கூரையெல்லாம் நிறைவாக்கிடுவீர். சொல்லலாமா? யாவே ஈரே. கர்த்தருடைய பர்வதத்தில் உங்களுக்கு எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள வரை என் பாடல் நீரே. என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், என் உயிர் உள்ளவரை நான் உம்மை பாடுவேன். ஷகதரதர பாபா பாபா தரோ நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், என் உயிர் உள்ளவரை என் பாடல் நீரே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து கைகளை உயர்த்தி நம்ம பாட போறோம்? நம் தேவைகளை பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரேவை நோக்கி. கர்த்தருடைய பர்வதத்தில் everything will be taken care sister. அவர் உங்க அப்பா, நீங்க அவருடைய செல்ல மகள். come to that position. நீங்க ஒருவேளை ஊழியக்காரியா இருக்கலாம், வரம் பெற்றவர்களா இருக்கலாம், கிருபை பெற்றவங்களா இருக்கலாம், நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், முதிர்ந்த விசுவாசியா இருக்கலாம், பிறந்ததிலிருந்து ஆவிக்குரியவர்களா இருக்கலாம். ப்ளீஸ் டேக் ஆஃப் ஆல் தட் ரோப், டேக் ஆஃப் ஆல் த crowns, whatever crown you are having in your head now.
upon your head. Please put it down. Please put it down. உங்கள் தலையின் மேல் இருக்கிற கிரீடங்களை எல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சு imagine yourself. எத்தனை வயசு உங்களுக்கு ஆனாலும் சரி, 50 வயசு 60 வயது உங்களுக்கு ஆனாலும் சரி, நீங்க அப்பாவுக்கு சின்ன பிள்ளை தான். சின்ன பிள்ளைய போல அப்பாவை பார்க்கலாமா? நீங்க தகப்பன் இல்லையா? ஒரு சின்ன பிள்ளை ஏக்கத்தோட அப்பா அம்மாவை பார்த்து, yes, my position today is like just like a little girl. I'm coming like a little girl to you, Lord. You are my father, my everlasting father, my daddy. யாதான்றது it's a pattern of a worship. கைகளை உயர்த்தி ஒரு சின்ன பிள்ளை அப்பாவை பார்க்குற மாதிரி worship பண்ற ஒரு பேட்டர்னுக்கு பேர் தான் யாதா. Come to a position that you're nothing. I'm just a little girl. அப்பா ஒரு ஸ்தானத்துக்கு வாங்க. Come to a position and say, Lord, I'm nothing. நான் ஒண்ணுமே இல்லப்பா. 2025 வரையும் நான் நடந்து வரல, நீங்க என்ன சுமந்து வந்தீங்க. இந்த 3 மாதமும் ஏதோ நான் சம்பாதிச்ச பணத்தினால என் குடும்பத்தை நான் நடத்திரல. It's your grace which sustained our family. எனக்கு இருக்கிற பலத்தினால நான் எதையும் செஞ்சு முடிக்கல. It's your strength. டிக்ளேர் பண்ணுங்க அப்பா பாதத்துல. எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. சொல்லலாமா? எல்லாம் நீர்தானே இயேசு ராஜனே. உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர், உங்கள் தாகங்களை தணிக்கிற ஒரு அபிஷேகம், உங்களுக்கு உணவு ஊட்டுகிற ஒரு தகப்பன், உங்கள் பசி ஆற்றுகிறவர், உங்கள் தாகத்தை தணிக்கிறவர். Jesus, thank you, Appa. என் உதவி நீர்தானே, எனக்கு ஒத்தாசை நீர்தானே. இந்த மாதம் அப்பா உங்களுக்கு உதவி செய்கிறவரா, உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறவரா,
உங்க பக்கத்துல வந்து அப்பா நிக்க போறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எங்க அப்பா இருக்கிறாரு. எனக்கு ஒரு சின்ன பிள்ளை சொல்லும்ல, அந்த பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சா இரு எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன், இரு எங்க அப்பா கிட்ட சொல்றேன். You have a father, the father who created you, the father who called you. உங்களை சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன். நீங்க இந்த பாதையில நடக்கல, அவர் உங்களை சுமந்து நடந்துகிட்டு இருக்காரு. அதனால்தான் இந்த நாள் வரைக்கும் நீங்க நிர்மூலமாகாம இருக்கிறீங்க. நீங்களும் நானும் இந்த நாள் வரைக்கும் நிற்கிறது நம்முடைய பலத்தினால் அல்ல. It's not our feet which is making us stand, but it's the feet of the Father. நீர் என்னை சுமக்கிறீரப்பா. Yes Jesus. ஜெபிக்கலாமா அப்படியே? ஓ ரியாலா தாராலா தேசே கபோ. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படியே வாய் திறந்து, ஆண்டவரே ஒரு பிள்ளைய போல உங்களை பார்க்கிறேன். உங்க அருமையான பிள்ளைகளுக்கு நீ கேள், அப்பொழுது உன் சந்தோஷம் நிறைவாகும்படி நீ பெற்றுக்கொள்வாய்னு ஆண்டவர் எங்ககிட்ட பேசினீங்களேப்பா. எனக்கு இது வேணும்னு உங்க பிள்ளைங்க கேட்கறத அவங்க நிறைவாய் சந்தோஷத்தை நிறைவாக்குகிற அளவுக்கு நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு உங்க வேலைக்காரியா நான் ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல, இந்த நேரத்துல இந்த சத்தத்தை கேட்டு தங்களுடைய உதடுகளினால விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் to everyone let them receive it, Lord. Let them receive it. சொல்லுங்க, I receive it. ஒரு அந்நியர் இடத்துல ஒன்றை வாங்கணும்னா தான் நமக்கு சங்கடமா இருக்கும். அப்பா கிட்ட வாங்கும்போது it's just a proud moment to receive from your Father. உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒரு அப்பா, உங்களை சுமக்கிற ஒரு அப்பா. இந்த மாதம் அப்பாவா உங்க கூட ஆண்டவர் வருவார். He will be your father. He will definitely be your father. Whatever you ask to your Father, He will give the best. நீங்க கேட்கறதுல கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட் தான் கொடுப்பார். Maybe you're asking for a least thing, but I say in the name of Jesus, whatever you're asking, you're going to receive it in full. That your joy is going to be full. உங்க சந்தோஷம் நிறைவாகத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்க போகிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் மட்டும் God is going to make you full, abundant. ஒரு நெய்யாய் பொழிகிறது போல கர்த்தர் உங்களை abundant-ஆ நிறைவாக, ஒரு குறையும் இல்லாமல், not even one thing. You will lack nothing. God is going to fill you with His joy. Yes, Appa. Anyone who is seeking for anything here, the Lord is saying that He is going to give you full, in full, paid in full, given in full. Shakha ba 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 late. Yes. நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் பெற்றுக்கொள்ளுகிற நாள் வந்துச்சு. நான் பெற்றுக்கொள்ளுகிற நேரம் வந்துருச்சு. I am ready to receive it, Lord. சொல்லுங்க, ரெண்டு கைகளை உயர்த்தி. இரு கைகளை நான் உயர்த்திடுவேன். யாதா சிறு பிள்ளையை போல் உமை நோக்கிடுவேன். பெற்றுக்கொள்ளலாமா? யாதா நான் உமை நோக்கிடுவேன். ஷபாபா பெற்றுக்கொள்வேன். கைகளை உயர்த்தியே உம்மை ஆராதிப்பேன். என் ஆராதனையின் ஸ்தானம் இதுவே. Yes, you come to a position to receive. Come to the position. Come to a position. அந்த பொசிஷனுக்கு வாங்க, அந்த ஸ்தானத்துக்கு வாங்க, because you're going to receive it.
சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எஸ், சர்வ வல்லவரே நான் உயர்த்துவேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சர்வ வல்லவரே எனக்கெல்லாம் நீரே. யாதா 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 யாரலா பாஷிகே தரா பாபா. I'm coming to a position where I will receive what I'm asked for. Come to a position where you will receive what you asked for. Riya pata rikaba. Yes ராஜாத்தியே, உன் அறையை விட்டு புறப்படு, உன் அறையை விட்டு புறப்படு, ராஜாவுக்கு முன்பாக நில். நீ கேட்பதை நீ பெற்றுக்கொள்ளுகிற ஸ்தானத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்னை இழுத்து கொண்டு வருகிறார். Come to a position where you receive it. Yes Lord, yes Lord, I am drawing these people. இழுக்கிறேன்ப்பா, ஒவ்வொருவரும் இழுக்கிறேன். அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஸ்தானத்திற்கு, அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஸ்தானத்திற்கு அவர்கள் வந்து நிற்பார்களாக. நான் பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்ளுவேன். குறையில்லாம நான் பெற்றுக்கொள்ளுவேன். கர்ப்பிணிகளே, குறையில்லாம அந்த பிள்ளையை நீங்க பெற்றெடுப்பீங்க. பிள்ளைக்காய் காத்திருக்கிறவர்களே, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குகிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி. Your joy will be in full. அப்பா, கையை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். என் சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Let them receive in full. அப்பா, அவர்கள் குறைவில்லாம பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால் அவர்களுக்கு நிறைவாக்கி தாரும். அவர்கள் ஒன்றுக்கும் குறைவுபட்டு இல்லாம எல்லாவற்றிலும் நிறைவாய் அவர்கள் ஆத்துமா வாழ்வது போல அவங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும்பா. I speak healing over them. I speak abundance over them. I speak riches over them. I speak peace over them. Yes, I speak wisdom. Yes Lord. இயேசுவின் நாமத்தில், இயேசு என்கிற நாமத்தின் பேரிலே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் சுக வாழ்வுகளையும் மேன்மைகளையும் அவர்கள் வாழ்க்கைக்கு நேராக. Yes Lord, let them receive it in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுகிற ஸ்தானத்திற்கு கர்த்தர் இந்த மாதம் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்க. அவங்க ஏப்ரலுக்கு வரலப்பா. They are not here in April, but they are in a position to receive. Yes, this month let them receive it. Let them receive what they have lost. Let them receive what is been taken away. அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதும் அவர்கள் இழந்ததையும். Return it Lord, return it Lord, return it Lord. நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். தேங்க்யூ ஆவியானவரே. இந்த மாதம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் உம்மிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து. From the Lord of lights we are receiving the gifts in abundance. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும், பூரணமானது. We are receiving it in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். ஆண்டவர் உங்களோட பேசினார், நான் நம்புகிறேன்.
ஆமென். இந்த மாதம் டேக் பொசிஷன் ஜஸ்ட் லைக் எ கிட். உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் போய் எப்படி உரிமையாக கேட்பீங்களோ, யூ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு கோ டு யுவர் ஃபாதர் அண்ட் டு ஆஸ்க் ஹிம். இதுவரை நீங்கள் கேட்டதில்லை, இப்போ கேளுங்கன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்காக. யோவான் 16:24. இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொண்டு கொள்வீர்கள் என்று அங்கே வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆமென். 23 வாசிக்கலாமா? அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் கேளுங்க, அவர் உங்களுக்கு தருவார். யூ மே ஆஸ்க் மீ, ஆண்டவரே சிஸ்டர் நான் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கேன், ஐம் ஆஸ்கிங் ஃபார் இயர்ஸ், நான் பல வருடமாக கேட்டுட்ருக்கேன், பல நாட்களாக கேட்டுட்ருக்கிறேன், பட் ஐ ஹவன்ட் ரிசீவ்ட் இட் எட் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை இந்த வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் சொல்வீங்கன்னா, ஆண்டு உங்ககிட்ட சொல்கிறாரு, தட்ஸ் ஓகே, ஆஸ்க் அகேன். ஆஸ்க் அகேன். இட்ஸ் நோ ராங் இன் ஆஸ்கிங் அகேன். மறுபடியும் கேட்குறதுல எந்த தவறும் இல்லை. நீங்கள் கேளுங்க, ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம். ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். அதனால் தைரியத்தோடு இந்த வருஷம், இந்த மாதம் சோர்ந்து போகாமல், இன் இங்கிலீஷ் இட் இஸ் John chapter 16 verse 23 and 24. ஸோ சோர்ந்து போகாமல் நீங்கள் கேளுங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் கேட்குறதுக்கு கர்த்தர் ஒரு பெண்ணை தான் மாடலாக ஓமையாக சொல்லியிருக்கிறாரு. ஆமென். அப்போ விமென்ஸ் டோன்ட் கெட் டயர்ட் of asking because you're not asking to someone. அந்த ஏழை விதவை போய் கேட்குற மாதிரி ஒரு துன்மார்க்கமான அநீதி உள்ள ஒரு ராஜாவிடத்தில் நீங்கள் போய் கேட்கல. யூ ஆர் ஆஸ்கிங் டு அ காட், யுவர் ஃபாதர். உங்கள் அப்பா கிட்ட போய் கேட்குறீங்க. ஆமென். எப்படி கேட்பீங்களோ அப்படியே உரிமையோட தெய்வ பிரசன்னத்திற்கு போய் நீங்கள் கேளுங்க. இன்றைக்கு நம்ம கேட்டிருக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் அநேகர் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி. ஆமென். they will receive it. Amen. There is a sister writing to me that எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியல அப்படின்னா, you can ask only, ஆண்டவர் எனக்கு நீங்கள் வேணும்ப்பா, நீங்கள் போதும், வாட் எவர் யூ ஹவ் பிளான்ட் இன் மை லைஃப் லெட் இட் பி ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் சித்தம் என்னவா என் வாழ்க்கையில் இருக்கோ அது அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அந்த வார்த்தையின்படி உங்களை பிளெஸ் பண்ணுவார். நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்? நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லுங்கள். நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லுங்கள். நீங்கள் அறிக்கை செய்யுங்க. ஐ ஹவ் ரிசீவ்ட் இட் ஆல்ரெடி. நான் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டேன். நான் ரிசீவ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ரிசீவ் பண்ணுறேன். அந்த பொசிஷனில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி மாதத்தின் முதல் வாரம் நீங்கள் ரொம்ப ஆயத்தத்தோடு வார்த்தையை கேட்குறதுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்டு அமைச்சிருக்கேன். அந்த வேர்டு எத்தனை பேர் கூகுள் பண்ணி பார்த்தீங்க? இல்லை பார்த்தோன்னே புரிஞ்சிடுச்சு எனக்கு. யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் தட் பர்டிகுலர் பர்சன். இல்லை இது ஒரு ஹீப்ரூ வேர்டாக இருக்குமோ எப்பயும் போல் அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்களா? ஓகே, திஸ் வேர்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். இட்ஸ் சேத். அவ்வளோதான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சேத் பற்றி நம்ம சில வார்த்தைகளை தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம எனக்கு காண்பிச்ச ஒரு ஃபுல் சாப்டரை இந்த மாதம் ஐ திங்க் திஸ் சாப்டர் ஹேஸ் டு பி சூடு. இந்த சாப்டர் நம்ம அதிகமாக இந்த மாதத்தில் சூ பண்ண போகிறோம். இதோடைய பேசிஸ்லேருந்து தான் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அதிகாரத்தை எனக்கு காண்பித்த பொழுது இந்த அதிகாரத்தை இந்த கரும்பு ஜூஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அப்படியே அந்த கரும்பு உள்ளே விடுவாங்க. அப்படி இந்த அதிகாரத்தில் இருக்கிற மொத்த சத்தையும் நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிற everything which is hidden, which is revelated or which is ரிலீஸ்ட், எதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கோ, இன்னும் இதிலிருந்து கர்த்தர் எதெல்லாம் வெளிப்படுத்த போகிறாரோ எல்லாவற்றையும் ஒன்று குறைய இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் இயேசுவின் நாமத்தில் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அதற்காக எந்த அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம், 55th chapter of Isaiah. We are going to read it and we are going to meditate it. We are going to chew it hard so that we get everything which is hidden in this word. இந்த வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கிற எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இதுக்கும் சேத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக அந்த சேத்தை குறித்து தான் ஒரு முக்கியமான காரியத்தை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஸோ அதனால் இதிலிருந்து நம்ம we are going to go to சேத். அண்ட் சேத் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு பர்சன் பற்றியும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கலாம். பட் we are going to can you please
ப்ளீஸ் டெல் அகேன். We are going to read from chapter Isaiah 55. ஏசாயா 55 வாசிக்க போகிறோம். இந்த ஏசாயா 55 இது வந்து எப்படி ஒரு இந்த சாப்டருக்கு எப்படி சொல்லலான்னா, இந்த சாப்டர் வந்து ஒரு பெரிய கால், ஒரு பெரிய அழைப்பு, இன்விடேஷன். திஸ் சாப்டர் இஸ் அன் இன்விடேஷன். இட் ஸ்டார்ட்ஸ் வித் அன் இன்விடேஷன். இது ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் இன்விடேஷன். ஆண்டவர் வந்து இந்த முதல் சில வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது, அதுக்கு எனக்கு அதிக நேரம் இல்லை, ஐ வாண்டட் டு ஃபோக்கஸ் ஆன் த பர்டிகுலர் வேர்ட்ஸ். அதனால் இந்த முதல் 1, 2 இதெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா, இந்த முதல் 2 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மளை அழைக்கிறத பார்க்குறோம். இட்ஸ் அன் இன்விடேஷன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவினால் அழைப்பை பெற்றுக்கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு சாப்டர் தான் இது. இந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா, முதலாவது ஃபர்ஸ்ட் வேர்ஸில் நம்ம ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளை பார்ப்போம். அவங்க யாருன்னா, தாகமாக இருக்கிறவங்க ஆனால் பணம் இல்லாதவங்க. ஹூ ஆர் thirsty அண்ட் broke. broke அப்படின்னா பணம் இல்லாதவங்க. ஒன்றும் அவங்கக்கிட்ட தாகம் இருக்குது, தே ஆர் வெரி thirsty. ஆனால் அந்த தாகத்தை தணிப்பதற்கு, ஒன்றை வாங்குவதற்கு அவங்கக்கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லை. நம்பர் 1 கேட்டகரி. 2வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அப்பம் இல்லாததற்காக பணத்தையும், 2ஆம் வசனத்தில் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிக்கிறோம். இவங்க யார் அப்படின்னா, இவங்கக்கிட்ட பணம் இருக்குது, இவங்கக்கிட்ட பிரயாசம் இருக்குது. என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு கேட்டகரி யார்? தாகமாக இருக்கிறவங்க, காசும் இல்லாதவங்க. அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, பட் தே ஆர் thirsty. 2வது கேட்டகரி யாருன்னா, இவங்கக்கிட்ட பணம் இருக்குது, பிரயாசம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. இந்த 2 கேட்டகரியில் வி கம் டு எனி அதர், ஏதாவது ஒரு கேட்டகரியில் நம்ம ஃபாலோ ஆகும். இந்த கேட்டகரியில் ஆண்டரை இன்வைட் பண்ணும்போது முக்கியமான சில வார்த்தையை சொல்கிறாரு. ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, தாகமாக இருக்கிறவங்க என்னிடத்துல வாங்கன்னு சொல்கிறாரு. நம்பர் 1 வாங்க, 2வது சாப்பிடுங்க இல்லை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்ற ஒரு உவமை சொல்லப்படுது. 3வது செவி கொடுங்க அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுது. இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம செவி சாய்த்தோன்னா, கர்த்தர் நமக்கு செய்ய போகிற ஒரு அற்புதமான காரியங்களை தான் இந்த அதிகாரம் நமக்கு சொல்லிக்கொண்டே வருது. ஆனால் இந்த அதிகாரத்தில் நம்ம கொஞ்சம் தலைக்கீழ வாசிக்கிற மாதிரி இருந்தாலும், கடைசி வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு கண்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஸோ we going to focus on this word. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மாதத்துக்குரிய அற்புதமான வார்த்தையை, இந்த மாதத்துக்கு இந்த வேர்ட் தான் ப்ராமிஸ் நான் சொல்ல மாட்டேன், இந்த முழு அதிகாரமும் உங்களுக்கு ப்ராமிஸ் தான். அல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன த காட் ஹூ என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத இங்கே நான் பார்க்க போகிறேன். நீங்கள் அந்த சின்ன லெட்டர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேத்துக்கு மேலே கேர்வாக ஒரு வேர்டை நான் போட்டிருப்போம், அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? we are going to read from Isaiah chapter 55 verse 13. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு என்கிட்ட நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, எஸ், காட் வில் ரீப்ளேஸ். ஐ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் ரெஸ்டோரேஷன். நான் ரெஸ்டோரேஷன் பற்றி பேசியிருக்கேன், அதை பற்றி நான் தியானிச்சிருக்கிறேன். பட் ஐ ஹவ் நெவர் தாட் அபவுட் ரீப்ளேஸ்மெண்ட். அந்த எப்படி சொல்கிறது, முற்றிலுமாய் பதிலாக அப்படின்ற வேர்ட் தான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. ரீப்ளேஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கிற இடத்துலலாம் பதிலாக அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு விஷயத்துக்கு பதிலாக இன்னொரு விஷயம். இதை வந்து தேவ ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தும் போது, there are 2 aspects in replacement. One is a positive aspect, 2 is a negative aspect. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மக்கிட்ட பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட்டை குறித்து நம்ம கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கும்போது முட்செடியும் காஞ்சொரியும் நம்ம பார்க்குறோம். அந்த முட்செடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முட்செடியை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காஞ்சொடின்றது வந்து, அந்த காஞ்சொரின்றது எப்படி இருக்கும்னா, அதுவுமே முட்கள், ரோஸ் இருக்குது பாருங்கள். ரோஸ் எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்டெம்மில் தான்ஸ் இருக்கும், அதோடைய லீவ்ஸில் கூட தான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த செடியிலையும் முட்கள் இருக்கும், நிறையா முட்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செடி தான் இந்த காஞ்சொரி செடின்னு சொல்கிறாங்க. இந்த 2 செடி, இந்த முட்கள் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தோணுது? வாட் யூ ரிமெம்பர் வென் ஐ ஸ்பீக் த வேர்ட் தான்ஸ்? என்ன ஞாபகம் வருது? வேதனை. ஹல்லேலூயா, ஆமென். வேதனை, வேதனையோடு, எஸ், வேதனை, கர்ஸ் ஆர் எனிதிங், பாடுகள், எனிதிங். இந்த வேதனை, இந்த பாடுகள், இந்த உபத்திரவம், இதற்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போகிறாருன்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறார். எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா. ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு ஆண்டவர் தரார். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி மாதிரி
அந்த பொருள் வந்து இதாகிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஹல்லேலூயா. தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் திங். ரீப்ளேஸ் பண்ண போகிறார் ஆண்டு. எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவார், வாட் ஹி வில் ரீப்ளேஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது, தேவதாரு விருட்சமும் மிருது செடியும். இந்த தேவதாரு விருட்சத்துக்கு நேராக, இஃப் யூ ரைட்டிங் இட், யூ ரைட் இட் டவுன். இந்த தேவதாரு விருட்சம்னாலே இட் இஸ் யூஸ்டு டு பில்ட், இட் இஸ் யூஸ்டு டு பில்ட், கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு மரம் இது. அதே போல் இந்த மிருது செடி அப்படின்னா இட் இஸ் அ டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அந்த லீவ்ஸு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் இருக்கிற பூ, அது ஒரு காய் கூட தருமா, அதெல்லாம் டெக்கரேட்டிவ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று நான் பார்த்தேன். ஸோ இந்த 2 விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வேன் என்று வாக்கு பண்ணார். யூ ஆர் கோயிங் த்ரூ, பாடுகள் வழியாக உபத்திரங்கள் முட்கள் இருப்பது போல் உங்கள் உள்ளத்தை குத்தி கொண்டு உங்களை வேதனையோடு உங்கள் வாழ்க்கை ஒரு வேளை இருக்கும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சொல்கிறாரு, ஐ வில் டேக் அவே த தான்ஸ், பிகாஸ் அந்த தானை உங்களுக்காக இயேசு சிலுவையில் அக்செப்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இயேசு அதை சிலுவையில் அவர் சுமந்து அந்த பாடுகளை உங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டதற்காக அதற்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு அலங்காரத்தை கொடுக்க போறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்களை கட்ட போறார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? உன்னை கட்டுவிப்பேன் நான் என்று சொன்னாரே, கட்டப்படுவேன் நான் கட்டப்படுவேன். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவதாரு விருட்சங்களையும் மிருது செடிகளையும் முளைக்க பண்ணுவார். யூ வில் பி பில்டட், யூ வில் பி பில்டட். உங்களை இடித்து தள்ளின மனுஷருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. நீங்கள் இடிப்பதை வேடிக்கை பார்த்த நபர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். கட்டிட்டு விட்டுருவாரா? வெறும் தேவதாரு விருட்சத்தை தான் கர்த்தர் கொடுப்பாரா? இல்லை சிஸ்டர், மிருது செடியும் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. உங்களை கட்டி முடித்ததற்கு பின்பாக உங்களை அலங்கரிக்கிற ஒரு கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இது ஆசையாக இருக்குது? உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் இது நடக்கணுன்ற வாஞ்சையோட ஒரு ஜபத்தோடு இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார். கட்டுவிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை அலங்கரிப்பார். ஹல்லேலூயா. உங்களை அலங்கரிப்பார். எத்தனை பேர்? ஏன்னா அலங்கரிப்பார் ஆண்டவர். உங்களை நிச்சயம் அலங்கரிப்பார். உங்களுடைய முட்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய சில பேர் பாருங்கள், அது முட்செடின்றது ஒரு லெவல். செகண்ட் லெவல் என்னென்னா, முட்செடி இருக்கும் ஆனால் அதில் பழமும் வரும். ஆமென். வேதனையோடு தான் நீங்கள் புசிக்கிறீங்க. அங்கே நம்ம வாசிக்கிறபடி பிரயாசப்படுறீங்க. ஒரு சில பேருக்கு வாழ்க்கையே வேதனையாக இருக்குது. ஒரு சில பேருக்கு சில நன்மைகள் இருந்தாலும் அதன் நடுவில் சில முட்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆமென். There are some roses in your life, but still there is a thorn. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல காரியங்கள் இருந்தாலும் இன்னும் ஒரு சில பகுதி ஒரு பூவை போல் அழகாக இருந்தாலும் உங்களுடைய மறுபகுதியில் உங்களுடைய வாழ்க்கையில் முட்கள் இருக்கும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் முழுவதுமாய் முட்கள் இருக்கும். மேபி யூ ஃபால் இன் போத் த கேட்டகரி. ஐ சே அண்ட் ஐ ப்ரொக்ளைம் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு அந்த முட்களை உங்களுக்காக சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டதினாலே நீங்கள் இடிக்கப்பட்டவர்களாக இல்லை, இடிக்கப்பட்ட அலங்கம் போல இல்லை, கட்டப்பட்டவர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை கட்டி எழுப்பி உங்களை அலங்கரிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? God will decorate you. God will எப்படி சொல்றது, ஆண்டவர் உங்களை he will adorn you. ஆண்டவர் உங்களை வந்து அலங்கரித்து உங்களை கர்த்தர் நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் அப்படியே நடக்கணும்? உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றி, உங்கள் பாடுகளை எல்லாம் மாற்றி, உங்கள் வேதனைகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் உங்களை கட்டுவித்து உங்களை அலங்கரிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் என்னுடைய வாழ்க்கையில் இது அப்படியே நடக்கட்டும் சொல்லுங்க. எனக்கு தேவதாரு விருட்சங்கள் என் வாழ்க்கையில் முளைக்கிறது. எஸ் அதுக்கு பதிலாக ஆண்டவர் தரார். அதற்கு பதிலாக இதை தருகிறார். இதை பதிலாகன்றதுக்காக தான் முதலாவது கர்த்தர் என்ன இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை குறித்து, when I was meditating about the replacement, I wanted to know from Genesis. ஆதி ஆகமத்திலிருந்தே இதை நான் வாசிக்கணும், கற்றுக்கொள்ளணும்னு நான் நினச்சேன். அப்படி கற்றுக்கொள்ளும்போது தான் இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரீங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். We are going to read Genesis chapter 4 verse 25. Genesis chapter 4 verse 25. 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக,
நமக்கு ஆண்டவர் சேர்த்து கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்? உங்கள் வாழ்க்கையில் there are certain things நம்ம லைஃப்பில் God can restore. This word restore is that நம்ம எதை இழக்கிறோமோ அதை நம்ம மறுபடியும் பெற்றுக்கொள்கிறது. நீங்கள் வேதத்தில் ரெஸ்டரேஷனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளே டேவிட் தான். ஏன்னா டேவிட் இழக்கிறாரு, ஆனால் அது எல்லாம் மறுபடியும் அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆமாம் தானே? இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லி அவர்கிட்டருந்து அவர் கையிலிருந்து போன தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா ரெஸ்டோர் பண்ணுறார். ரெஸ்டரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரிப்ளேஸ்மெண்ட். ரெஸ்டரேஷன் இஸ் நம்ம எதை இழக்கிறோமோ அதையே மறுபடியும் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா, ஆமென். பட் ரெஸ்டரேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன். என்ன டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் அப்படின்னா, யூ லாஸ் சம்திங். இப்போ நம்ம ஆபேலை திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. திருப்பவே முடியாத அளவுக்கு சில இழப்புகளை நீங்கள் பெற்றிருப்பீங்க. தட் இது நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் லைஃப்பில் யூ கேன் கோரிலேட். இதை திருப்பவே முடியாத சில இழப்புகள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஆபேலுக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சேத்தை கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. காயின் கொலை செய்த இந்த ஃபஸ்ட்டு வேர்ட் அநீதியாய். அநீதியாய் அநீதியாய். யூ டோன்ட் டிசர்வ் ஃபார் தட் லாஸ், பட் யூ லாஸ்ட் இட். ஆண்டவர் சொல்கிறார், ஹீ வில் ரீப்ளேஸ் இட். ஆண்டவர் ஒரு சேத்தை கொண்டு வருவார். சேத்தின் கர்ப்பத்திலிருந்து, அல்லேலூயா, சேத்தின் கர்ப்பத்திலிருந்து ஒரு ஏனோஸை கொண்டு வருகிறார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2024 நவம்பர் 12 கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். அதை நான் கோடு போட்டு எழுதி வச்சுருக்கேன். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்கன்ற வார்த்தையை அவங்க கர்த்தருடைய நாமத்தை தூக்கி பிடித்து டிக்ளேர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் என் கூட சேர்ந்து? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சேத்தை கொடுப்பார். தேர் வில் பி திங்ஸ் தட் காட் ரீப்ளேசஸ். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீட்டுக்கொள்ள முடியாத அளவுக்கு நீங்கள் எதை இழந்திருந்தாலும் அதை மறுபடியும் மாற்றி பதிலாக உங்களுக்கு தர, அதாவது அதை எடுத்து, சம்டைம்ஸ் இட் இஸ் பீன் டேக்கன் அவே, சம்டைம்ஸ் காட் இஸ் டேக்கிங் இட். சில நேரங்களில் அது நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். காயின் ஆபேல செஞ்சது மாதிரி ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தரே ஒரு சில காரியத்தை எடுப்பார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? காட் டேக்ஸ் அவே டு ரீப்ளேஸ் திங்ஸ். அல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையிலேருந்து சில மனிதர்களை எடுத்திருப்பார், சில உறவுகள் எடுத்திருப்பார், சில காரியங்களை எடுத்திருப்பார், சில பொருட்கள் எடுத்திருப்பார், சில பொசிஷன்ஸ் எடுத்திருப்பார். இஃப் காட் ஹஸ் டேக்கன் தட் அவுட் ஆஃப் யுவர் லைஃப், காட் இஸ் டெல்லிங் யூ ஹீ வில் ரீப்ளேஸ் இட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் ஒன்றை எடுக்கிறாருனாலே இன்னொன்றால் அதை நிரப்ப போகிறாருன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் ஏதோ உங்கள் வாழ்க்கையிலேருந்து கர்த்தரை எடுத்துட்டாருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, ஏன் ஆண்டவரே அப்படி நடந்தது, ஏன் அப்படி செஞ்சீங்கன்னா? ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். when I was just meditating this passage, I was asking God, why did you allow it? நீங்கள் ஏன் ஆபேலை போல் ஒரு நல்ல மனுஷனை காயின் போல் ஒரு பொல்லாத மனுஷன் கொலை செய்யும் போது நீங்கள் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன் நான் ஆண்டவர்கிட்ட. why you were idle? why you didn't speak anything? why do you intervene? அங்கே போய் அந்த சமயத்தில் இப்போ போய் காயின்கிட்ட கேட்டிங்கல்லப்பா, காயினே எங்கே உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கேன்னு கேட்டிங்கல்ல, அப்படியே நீங்கள் போய் மறித்து என்ன செய்கிற அப்படின்னு கேட்கல. why didn't you ask for it? அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. ஐ வாஸ் ஜஸ்ட் கொஸ்டினிங் காட். அப்போ தான் ஐ காட் அன் ஆன்சர் தட் அது காயினுடைய ஃப்ரீ வில். இந்த பூமியில் மனுஷனை ஆண்டவர் ஃப்ரீயாக விட்டார். அந்த எப்படி சொல்கிறது, அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான், அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே ஏதேனுக்குள்ளே இருக்கிற வரையும் தான் அவங்க தேவனை சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் அந்த எல்லையை விட்டு ஏதேனை விட்டு வெளியில் போயிட்டதுக்கப்புறம் ஆல் த டிசிஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீ வில். இன்றைக்கும் நம்ம லைஃப்பில் அப்படி கர்த்தருடைய ப்ரெசன்ஸுன்ற எல்லையை விட்டுட்டு நீங்கள் போகும் பொழுது, போயிட்டு நீங்கள் தவறு செய்யும்போது, எத்தனை பேர் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கீங்க, நீங்கள் ஏன் தடுத்து நிறுத்தலப்பா, நான் அதை தப்பு பண்ணும்போது நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாமில்ல, நான் அதை செய்யும்போது நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கலாமில்ல, அப்படி எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? how many of you questioned God? அப்படி கேட்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, that is a gift that God has given to mankind. Free will, it's a gift, but it's a dangerous gift. Very dangerous gift. அது ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் அங்கே இருக்குது. நீங்கள் ஏதேனுக்குள்ளே இருந்தீங்கன்னா, ஆண்டவரை சார்ந்து இருந்தீங்கன்னா, when you're about to do something, ஆண்டவர் உங்களை தடுப்பார்.
அல்லேலூயா. ஏதனை விட்டு துரத்தப்பட்ட காயின் தான் எதை செஞ்சாலும் கர்த்தர் தடுத்து நிறுத்துறதில்ல. ஆனால் நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். என்ன தேவன் தெரியுமா? அவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்திடுவார். காயினுக்கு அந்த கண்ட்ரோலே இல்லை. செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் அ ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அல்லேலூயா. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் காயினுக்கு இல்லை. பிகாஸ் ஹி இஸ் நாட் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு உறவில் இருக்கிற ஏதேனில் காயின் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லை. வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட். அதனால் காயினை போல் நம்ம போய் ஒரு விஷயத்தை செய்யும் போது ஆண்டு விட மாட்டார். அப்படியே கை இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், கட்டுப்பாட்டின் ஆவியானவர். சொல்லுங்கள், என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்திடுங்க. இந்த மாதம் கட்டுப்பாட்டின் ஆவியானவர், என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்திடுங்க. சொல்லுங்க, நான் இஷ்டம் போல அலைவதில்லை, சித்தம் செய்து வாழ்ந்திடுவேன். நான் இஷ்டம் போல அலைவதில்லை, உங்க சித்தம் செய்து வாழ்ந்திடுவேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பியூட்டிஃபுல்லான டைமென்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் ஹி கண்ட்ரோல்ஸ் பீப்புள், ஹி கண்ட்ரோல்ஸ் எமோஷன், ஹி கண்ட்ரோல்ஸ் டிசிஷன்ஸ். வேதத்தில் அப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் ஆண்டவருடைய அந்த எல்லைக்கு வெளியே இருந்ததுனால தான் அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தது. அது கர்த்தருடைய த ஃப்ரீ வில். ஹீ வில் நெவர் டேக் இட் இஃப் சம்திங் காட் ஹஸ் கிவன் யூ. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு சில பேருக்கு அபிஷேகத்தை கிருபையை வரங்கள்லாம் கொடுப்பார். அதுக்கப்புறம் அவங்க மோசமானவங்களாம் ஆனால் கூட ஹீ நெவர் டேக் தட் பேக். அதை எடுக்கிறதே இல்லை ஆண்டு. தே ஸ்டில் ஹாவ் தட். ஆமாம், அந்த மாதிரி தான் இதுவும் கூட. இப்போ ஆபேலுக்கு பதிலாக ஆண்டவர் சேத்தை கொடுத்தார் என்ற வார்த்தை தான் என் இருதயத்தில் கர்த்தர் பேசிக்கிட்டே இருந்தார். ஒரு சேத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சேத்தின் இடத்திலிருந்து வருகிறது. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் அந்த மிருது செடியிலிருந்து வருகிற டெக்கரேஷன், சேத்திலிருந்து வருகிற ஏனோஸ். அல்லேலூயா. அப்படி சேத்திலிருந்து வருகிற ஏனோஸின் வழியாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்பாங்க. அல்லேலூயா. இந்த மாதம் நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்து, அவர் எனக்கு இதை செய்தார், என் அப்பா எனக்கு இதை செஞ்சாருன்னு நீங்கள் சொல்கிற மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். இழப்பில் நீங்கள் இருந்ததை பார்த்த மனுஷருக்கு முன்னாடியே உங்கள் கைகள் சேர்த்து சுமக்கிறத கர்த்தர் பார்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கென்று சேர்த்தை அவர் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார். இங்கே நம்ம வாசிக்கிறது ரொம்ப ஒரு வாட் காட் கேன் ரீப்ளேஸ் அப்படின்னா, த திங்ஸ் விச் இஸ் டேக்கன் அவே. மனுஷர்களால் நம்ம இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, மறுபடியும் அவர் என்ன செய்வார்னா ரீப்ளேஸ் பண்ணுவார். பட் இன்னொரு சாப்டர் உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த சாப்டரில் இருக்க ஒரு அற்புதமான, நம்ம எப்பவுமே அன்னாளை குறித்து நிறையா வாசிச்சிருக்கிறோம், ஆனால் அன்னாள்கிட்டேருந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான வார்த்தையை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, என் கூட சேர்ந்து 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 Samuel chapter 2, we are going to read verse 20. வாசிக்கலாமா? ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசிர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அங்கே நம்ம பார்க்குறோம், காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக, ஆமென், அழிக்கப்பட்டவைகள் சத்துருவினால், மனுஷர்களினால் அவங்களால ரெஸ்டோர் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு சில டேமேஜஸ் பிசாசு செஞ்சுருப்பானான்னு சொல்கிறாரு. ஐ வில் ரீப்ளேஸ் இட். ஹல்லேலூயா. இங்கே நம்ம வாசிக்கிறோம் ஒப்பு கொடுக்கப்பட்டவைகள். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வேர்டை. நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உங்களெல்லாம் கர்த்தர் அப்படியே உங்கள் ஷோல்டர்ஸை அசைச்சு நான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாசிக்கலாமா? 18ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாக கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துவதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். அல்லேலூயா. இவ என்ன செஞ்சா அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்னாளை பற்றி. அன்னாள் வந்து கர்த்தரிடத்தில் ஜெபிச்சா. he received what she asked for, but she returned it back to God. அதை மறுபடியும்
கொண்டு வந்து அவ செய்த பொருத்தனையின்படியே அண்ணாள் என்ன செய்தான்னா சாமுவேலை கொண்டு வந்து சணல் ஏபோத்தை தரித்து கர்த்தருக்கு விட்டுட்டு போனான். ஏன்னா பிள்ளை ஒரு சின்ன விஷயம் கிடையாது. த திங் விச் அவள் ஆசைப்பட்டு அவள் கேட்டு அவள் வாங்கி அவள் பால் கொடுத்து வளர்த்த ஒரு பிள்ளை பால் மறந்த உடனே கொண்டு வந்து விடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே தாயாக இருக்கிறவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ கொண்டு போய் உங்கள் பிள்ளை அப்படி விட்டுட்டு வருவீங்களா? விட மாட்டீங்க. ஆமேன். என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. மேபி இந்த ஸ்டேஜில் போய் சுற்றி யார் இருக்கிறாங்க, எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருந்ததுன்னா, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாக எண்ணி ஜனங்கள் மோசமாக இருந்த ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு வெரி 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 ஒரு டெட்லி சுச்சுவேஷனில் கொண்டு போய் அந்த அம்மா அதுக்கு நடுவில் விடுறாங்க. ஆனால் ஏலி ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு ப்ராமிஸ் அவர் கொடுக்குறார். நீ கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தல, நீ கர்த்தருக்குன்னு இந்த பிள்ளையை கொடுத்தல, அதனால ஐ வில் ரீப்ளேஸ் யூ அப்படின்னு ஒரு ப்ராஃபஸியை ஆண்டவர் வந்து ஏலியின் வழியாக எல்கானாவுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது போலவே கர்த்தர் வெறும் சாமுவேல் மட்டும் இல்லை, கர்த்தர் ஏலிக்கும் அண்ணாளுக்கும் அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். காட் ரீப்ளேஸ்ட் இட். என் கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்களேன், கர்த்தர் எனக்காக, காட் வில் ரீப்ளேஸ். நீங்கள் எதெல்லாம் ஆண்டவருக்காக இழந்தீங்களோ, சில விஷயங்கள் யூ மே திங்க் தட் ஆண்டவர் எடுத்துட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டு எடுத்துட்டாரு, இல்லை மனிதர்கள் உங்கள்கிட்ட பறிச்சிட்டாங்க அப்படின்னா, அதையுமே ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் கர்த்தருக்காக சில விஷயங்களை விட்டீங்களே, ஆண்டவர் சொன்னார் வேண்டாம் இதை விட்டுடு, இது வேண்டாம் அது வேண்டாம், இதை நீ செய்யாத அதை நீ செய்யாத அப்படின்னு வலியோடு நீங்கள் கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் கொடுத்த அந்த சாமுவேலை போல வாட் எவர் யூ ஹவ் கிவன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், கர்த்தருக்கென்று நீங்கள் எதையெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ ஆண்டவர் சொல்கிறாரு, அதையெல்லாம் சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து, அதையெல்லாம் நான் திருப்பிக் கொள்ளுவேன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு ஒப்புவித்த எல்லாவற்றிற்கும் பதிலாக ஆண்டவர் வாங்கிட்டு உங்களை வெறுங்கையாக அமுச்சிருவாருன்னு நீங்கள் நினச்சிங்களா? நீங்கள் ஒன்றை கொடுத்த உடனே அதை ரிசீவ் பண்ணிட்டு ஓகே போயிட்டு வா அப்படின்னு உங்களை திருப்பி அமுச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஆமேன். அப்படி அனுப்புகிற தேவன் இல்லை, அவர் நம்ம அனுப்புகிற தேவனே இல்லை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, யாவே ஈரே என் தேவையெல்லாம் நீர் பார்த்து கொள்வீர், யாவே ஈரே என் கூரையெல்லாம் நிறைவாக்கிடுவீர். ஹல்லேலூயா. ஆமென். அண்ணாளுக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அவள் வந்து விட்டதுனால அண்ணாளுக்கு கர்த்தர் கொடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி தெரியுமா? ஷி கேவ் ஒன் டு காட். ஆனால் வசனம் சொல்லுது, அண்ணாளுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள். அல்லேலூயா. 3 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள். ஒன்றை கொடுத்தால் 5 மடங்கு. அல்லேலூயா. இது சொல்லும் போதே ஐ வாண்ட் டு காஷன் யூ. ஏதாவது நான் உங்ககிட்ட கேட்டிருக்கிறாரு அப்படின்னா, இஃப் காட் ஹஸ் ஆஸ்ட் யூ சம்திங், இஃப் காட் ஹஸ் ஆஸ்ட் யூ இதை நீ சப்மிட் பண்ணு, இதை நீ கொடுத்துரு, இதை நீ விட்டுரு, எனிதிங் இஃப் காட் ஹஸ் ஆஸ்ட் யூ அதை நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, டெஃபினட்டாக இதற்குரிய ரிட்டர்ன்ஸ் ஆண்டவர் பயங்கரமான ரீப்ளேஸ்மெண்ட்டை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நினச்சதை விட, ஆமேன், நீங்கள் நினச்சதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நம்ம வேத புத்தகத்தில் வாசிக்கிற அநேக மனுஷர்கள் பிசாசினுடைய கைக்கு அவர்கள் கொண்டு போகப்பட்டது. இட் கான் பி ரீப்ளேஸ். யோபினுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது, அந்த பிள்ளைங்க திரும்பி வருவாங்களா? செத்து போனால் அதே மாடு வருமா, அதே ஆடு வருமானா? வராது. தட் கான் பி ரெஸ்டோர்ட். ஆனால் காட் ரீப்ளேஸ் பண்ணுறார். ஆண்டவர் அதை ரீப்ளேஸ் பண்ணுறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் புரிகிறது? ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் இழந்த எல்லாவற்றையும், உங்கள் கைகளிலிருந்து பறிக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் பதிலாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, அவங்க அங்கிட்டேருந்து பறிச்சுட்டு போயிட்டாங்களா, உங்ககிட்டருந்து அது எடுக்கப்பட்டுருச்சா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிக்கிறீங்களா? அது திருப்பி என்கிட்ட வராது, வாய்ப்பே இல்லைன்னா அது போகட்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் கிவ் யூ சம்திங் நியூ. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்கிறீங்க? புதிய ஒரு சேத்தை உங்களுக்கு நான் தருவேன்.
அந்த சேத்தின் வழியாக ஏனோஸ் வருவான். அந்த ஏனோஸ் வந்ததுனால எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பித்தாங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஏனோஸை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அப்படிப்பட்ட சேத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. நம்பிக்கையோடு கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், அப்பா, யூ ஆர் த காட் who replaces. யூ ஆர் த காட் who replaces. நீர் அதற்கு பதிலாக எனக்கு தருவீர். ரெஸ்டோர் பண்ண முடியாத எல்லாவற்றையும் God is ready to replace it. எதெல்லாம் திருப்ப முடியாததை எல்லாம் கர்த்தர் அதற்கு பதிலாக வேறொன்றை உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்பிக்கையோடு சொல்லுங்க, அப்பா, என் வாழ்க்கையில் ஒரு சேத்தை நான் பார்க்கணும், மிருது செடியை பார்க்கணும். என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்கள் எனக்கு செய்யணும். என்னிடத்தில் இருக்கிறவர்கள் எடுக்கப்பட்டு, அல்லேலூயா, அது எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணுவார். அதை நீங்கள் கொடுத்துருந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணுவார். அல்லேலூயா. எது எடுத்திருந்தாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணுவார். நீங்கள் எதை கொடுத்துருந்தாலும் அதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஒரு பிள்ளை போதும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுங்கன்னு கேட்டால் அந்த ஆண் பிள்ளை இயேசுவுக்கு கொடுத்த உடனே கர்த்தர் அவளுக்கு 5 பிள்ளைகளாக திருப்பி தருகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு சொல்லுவீங்க, 5 மடங்கு இந்த பூமியில் பாருங்கள், நீங்கள் எனக்காக மனைவியாவது, கணவனையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது நீங்கள் எத்த விட்டாலும் இம்மையில் 100 மடங்கும் மறுமையில் நித்திய ஜீவனையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். இன்றைக்கி ஒப்பு கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை தேவ சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு 5 மடங்காக அதை திருப்பி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை எனக்கு காண்பிச்சார். அந்த பகுதியும் இந்த 1 சாமுவேலின் புத்தகத்தில் தான் இருக்குது. இந்த 1 சாமுவேல் புத்தகத்தில் நம்ம இன்னொரு முக்கியமான நபரை குறித்து உங்களுக்கு சொல்லி நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாரும் எத்தனை பேருக்கு இந்த வேர்ட் தெரியும்? இக்கபோத். எத்தனை பேருக்கு தெரியும் இக்கபோத்? 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 சாமுவேல் சாப்டர் 4 verse 21 நம்ம வாசிக்க போகிறோம். ஓகே, வாசிக்கலாமா? 20ஆம் வசனத்துலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் 19 நீங்கள் படித்து பாருங்கள். பினேகாசுக்கு மனைவியாக இருக்கிற அந்த மருமக, அதாவது நம்ம ஏலியினுடைய மருமக நிறைய கர்ப்பவதியாக இருந்தால், தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டதும் தன் மாமன் அப்படியே பின்னாடி விழுந்து கழுத்து முறிஞ்சு செத்து போனதையும் தன் புருஷனும் அவனுடைய சகோதரனும் என்ன செஞ்சாங்க, போரில் மறித்து போனதையும் கேள்விப்பட்ட போது கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தா. சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையில் நிற்கிற ஸ்திரீகள் சொன்னாங்க, பயப்படாத, நீ ஆண் பிள்ளையை பெற்றா என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை, அதன் மேல் சிந்தையும் வைக்கவில்லை. 21 வாசிக்கிறோம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடினால அவள் ஒரு வார்த்தையை சொல்கிறா, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்றாள். ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் இக்கபோத்தே இல்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நோ மோர் லாஸ். இங்கே நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை சொல்லும்போது அவள் பார்க்குறா அவளுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு. ஏன்னா இப்போ ஷீ இஸ் கோயிங் டு டை. வெரி ட்ராஜிக் ஸ்டோரி இது ரொம்ப இதை படிக்கும் போதே ஹார்ட்லாம் ரொம்ப பேர்டனாக இருக்கும் நமக்கு. ஏன்னா அவளும் சாக போகிறா, அவள் புருஷனும் செத்து போகிறா. அதற்கு மேலே நம்ம பார்க்கும்போது மாமன், அது எல்லாவற்றுக்கும் மேலே தேவனுடைய பெட்டியும் பிடிக்கப்பட்டுச்சு. அவள் ஒரு வார்த்தை சொல்கிறா, இல்லை, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? மகிமை இஸ்ரவேலை விட்டு போகல. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த 4ஆம் அதிகாரத்திற்கு முன்பாகவே 2ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் சணல்நூர் ஏபோத்தை தரித்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒருத்தனை உள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம்தான் கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த ரெவலேஷன் புரியுது? எத்தனை பேருக்கு ரெவலேஷன்? நோ. இக்கபத்துக்கு பதிலாக சாமுவேல் உள்ளே உருவாகிட்டு இருக்கிறா. சாமுவேல் உள்ளே இருக்கிறா. ஏலிக்கு பதிலாக, ஏலியின் பிள்ளைகளுக்கு பதிலாக ஒரு சாமுவேலை கர்த்தர் ஆல்ரெடி உருவாக்கி பிறக்கச் செய்து வளர்த்து கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்தில் தேவன் விட்டதுக்கு
பின்னாடி தான் இந்த எல்லா காரியங்களையும் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் யூ மே திங்க் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் கான். என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே போச்சு. நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, தே ஆர் விமென்ஸ் ஹூ ஹவ் கிரைட், என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை சிஸ்டர், என் புருஷனை விட்டு போயிட்டாரு, எனக்கு பிள்ளைகளும் இல்லை, என் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற அவங்களும் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்படி ஒருவேளை யூ ஹவ் லாஸ்ட் எவ்ரிதிங் அண்ட் யூ ஹவ் நோ ஹோப், மை டியர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், இக்கபோத் என்று சொல்லாதிருங்கள், ஏனால் சாமுவேல் என்ற ஒருவனை கர்த்தர் ஆல்ரெடி உள்ள வைத்து உருவாக்கி அந்த சாமுவேலை ஏபோத்தை தரித்தவனாய், சணநூல் வஸ்திரத்தை தரித்தவனாய் கர்த்தர் உள்ளே கொண்டு வந்ததற்கு பின்பாகத்தான் ஏலியின் காரியத்தையும் ஓப்னி பினேகாசின் காரியங்களையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். நோ, யூ மே திங்க் தட் யூ ஹவ் லாஸ்ட் எவ்ரிதிங். நோ, இக்கபோத் இல்லை. சொல்லுங்கள், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள், இக்கபோத் இல்லை, இக்கபோத் இல்லை, சாமுவேல். இக்கபோத் இல்லை, சாமுவேல். ஏன் தெரியுமா? சாமுவேல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காட் ஹியர்ஸ் மீ, கர்த்தர் என்னை கேட்கிறவர் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இக்கபோத் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இல்லை. அப்படிப்பட்ட இக்கபோத்துகள் இல்லை. ஆபேலுக்கு பதிலாக ஒரு சேர், இக்கபோத்திற்கு பதிலாக ஒரு சாமுவேல், முட்செடிக்கு பதிலாக ஒரு தேவதாரு மிருச்சம். உங்கள் வாழ்க்கையில் God is ready to replace. ஷாபாதரா காதரா பாபா. God is ready to replace whatever. எடுக்கப்பட்டதையும் God is ready to replace. கொடுக்கப்பட்டதும் கர்த்தர் ரீப்ளேஸ் பண்ணுவார். ஆண்டவர் தான் எடுத்தார். ஓப்னி, பினேகாஸ், ஏலி எல்லாரையும் கர்த்தர் தான் எடுத்தார். அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை உள்ளே வச்சுட்டு தான் ஆண்டு எடுத்தார். சவுல் ஸ்தானத்திலிருந்து தள்ளுகிறதற்கு முன்பாக தாவீதை அரண்மனைக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு பர்சனை கர்த்தர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தேர் வில் பி அனதர் பர்சன் ஆல்ரெடி அவைலபிள். ஒரு பிளெஸ்ஸிங் உங்களை விட்டு போயிருச்சுன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. தேர் இஸ் சம் அதர் திங் வாட் காட் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட். உங்கள் அருகிலே, உங்கள் பக்கத்திலே, உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்திற்குள்ளே, உங்கள் ஊழியத்திற்குள்ளே ஆல்ரெடி அப்படிப்பட்ட ஒன்றை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி, அதற்கு பின்பாகத்தான் சால்ஸ் சாப்டர் இஸ் கெட்டிங் ஓவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபேலுக்கு பதிலாக, காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக, கர்த்தர் எடுத்த ஏலிக்கு பதிலாக, ஓப்னி பினேகாசுக்கு பதிலாக இக்கபோத் போல the glory didn't go away. சாமுவேல் உள்ள தான் இருந்தார். அதுக்கப்புறம் சாமுவேல் எல்லா ஜனத்திற்கும் ஒரு நியாயாதிபதியாக, கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற ஒரு மனுஷனா, அந்த ஜனங்களை நடத்தி செல்கிற ஒரு மனுஷனா கர்த்தர் சாமுவேலை உள்ள வச்சார். ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். அப்படியே உங்களை நடு ரோட்டில் விட்டுட்டு ஆண்டு போல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. யூ மே ஃபீல் லைக் தட், பட் தட்ஸ் நாட் ட்ரூத். அவள் அப்படி தான் ஃபீல் பண்ணா. வாட் இஸ் ஹர் ஃபீலிங்? ஷீ தாட் க்ளோரி போயிடுச்சு, தட்ஸ் ஹர் ஃபீலிங். ஆனால் ட்ரூத் இஸ் நாட் இக்கபோத். ட்ரூத் இஸ் சாமுவேல். அவளுடைய ஃபீலிங் சொல்லிச்சு எல்லாமே போயிடுச்சுன்னு அவன் நினச்சா. தட்ஸ் அ ஃபீலிங் இஸ் அ லை. அது போய் சொல்லுங்க. போல க்ளோரி போகல. கர்த்தர் சாமுவேலை கொண்டு வந்து நிறுத்தி தான் அதை செஞ்சார். அது அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும். க்ளோரி போகலை. உங்களை விட்டு நீங்கள் இழந்துட்டீங்க, கர்த்தர் எடுத்துட்டாரு, மனுஷங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், ஐ வில் ரீப்ளேஸ் இட். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்காக கொடுத்தீங்கனாலும் அதை ரீப்ளேஸ் பண்ணுவார். இங்கே பாருங்கள், 2 சாமுவேலே 2 ரீப்ளேஸ்மெண்ட். ஒன்று அவங்க அம்மா கொடுத்ததுக்கான ரீப்ளேஸ்மெண்ட். நம்பர் 2 கர்த்தர் எடுத்ததுக்கான ரீப்ளேஸ்மெண்ட். ஹல்லேலூயா. ஆமென். There is 2 ways Samuel becomes a replacement. ஆமென். சாமுவேலுக்கு பதிலாக அவங்க அம்மா அப்பாவுக்கு 5 பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இக்கபோத்துக்கு பதிலாக கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். மகிமை உங்களை விட்டு போல. எல்லாம் போனாலும் இக்கபோத்துன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களை விட்டு எல்லாம் போனாலும் இக்கபோத்துன்னு சொல்லாதீங்க, சாமுவேல்னு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் என்னை கேட்கிறவர். ஹல்லேலூயா. உங்களை விட்டு எல்லாம் போனாலும் டோன்ட் சே இக்கபோத். தட்ஸ் அ ஃபீலிங். சே சாமுவேல், பிகாஸ் தட்ஸ் அ ட்ரூத். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தேவ சமூகத்தில். கர்த்தாவே ரலபாஷி கதரபா,
ரீபாலா தரபா கஷி தரபா. இந்த மாதம் ஆண்டு உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவார் சிஸ்டர். there is something God is replacing. பழையதையே பிடிச்சு வைக்காதீங்க, அதை கர்த்தர்கிட்ட கொடுங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக புதிதான ஒரு ப்ராடக்டை ஆண்டு உங்ககிட்ட கொடுக்க நினைக்கிறார். ப்ளீஸ் டோன்ட் dwell in your past. ப்ளீஸ் டோன்ட் ஹோல்ட் ஆன், பிடிச்சி வச்சுக்காதீங்க. என்னதை பழச விடுங்க, ஜஸ்ட் லூஸ் இட். ஆண்டு கையில் கொடுங்க. அப்பா நான் கொடுக்குறேன். பழைய நினைவுகளை சுமந்து கொண்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தரால் புதுசை செய்யவே முடியாது. எஸ் இட்ஸ் டைம் தட் யூ சே லார்ட் ரீப்ளேஸ் இட். என் வாழ்க்கையில் ஒரு சேத்தை நான் பார்க்கணும், சாமுவேலை நான் பார்க்கணும். என் முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்களையும் மிருது செடிகளையும் நான் பார்க்கணும். சொல்லுங்க ஷாத்தாரா பாபா பாபா. இங்கே இருக்கிறவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்கிறதுக்கு இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே எடுக்கப்பட்டதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் கைகளிலிருந்து ஒருவேளை தேவன் எடுத்திருக்கலாம், இல்லை மனிதர்கள் எடுத்திருக்கலாம், இல்லை பிசாசு எடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் எடுக்கப்பட்டதற்கான ரீப்ளேஸ்மெண்ட் சேத் உன் கைக்கு வருவான். சேத்தின் வழியாக ஒரு ஏனோஸ் வருவான். இரண்டாவது பௌரிகா பாஷி. நீங்கள் கொடுத்துட்டீங்களா? அப்பா கிட்ட கொடுத்துட்டேன், ஆண்டுக்காக அதை நான் விட்டுட்டேன், வலிச்சது ஆனால் நான் விட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? 5 மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பார் ஆண்டவர். He will replace you. ஆமென். ஒரு ஆண் பிள்ளையை நீ கேட்டையே, 3 ஆண் பிள்ளையும் 2 பெண் பிள்ளையும் கர்த்தர் சேர்த்து கொடுத்தார். உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க சிஸ்டர். 1 கேட்குறீங்களா? 5 கர்த்தர் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் 1 கொடுப்பீங்களா? உங்ககிட்ட கர்த்தர் கேட்குறது நீங்கள் கொடுப்பீங்களா? இக்கபோத்து இல்லை, மகிமை போகலை. கர்த்தர் சாமுவேலை ஆயத்தப்படுத்திட்டு தான் அதை அனுமதிச்சார். உங்கள் வாழ்க்கையில் ஏன்ப்பா இதை அனுமதிச்சிங்க? ஏன் ஆபேலை கொலை செய்ய அனுமதிச்சிங்க? ஏன் என் வாழ்க்கையில் இந்த மனுஷனை அனுமதிச்சிங்க? இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் அனுமதிச்சிங்க நீங்கள் கேட்குறீங்களே? குனிந்து கற்ப வேதனையை போல ஒரு வேதனையை நீங்கள் ஒருவேளை பெற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், இக்கபோத்துன்னு சொல்லாதம்மா, சாமுவேல் பேரை சொல்லு, ஏன்னா நான் உன்னை கேட்குற தேவனாக இருக்கிறேன். You thought everything is lost. You say everything is lost. No, nothing is lost because I am hearing you. சாமுவேல் சொல்லுங்க எல்லாரும், சாமுவேல். கர்த்தர் என்னை கேட்குறாரு, என் சத்தத்தை கேட்குறாரு, என் சத்தத்தை கேட்கிறார். கேள், அப்பொழுது உன் சந்தோஷம் நிறைவாகும்படி நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்றார். You will receive in abundance. ஒரு சாமுவேலை கேட்டாயோ, உனக்கு 6 பிள்ளையை நான் கொடுப்பேன். ஓ ரியாலா தரலா தரபா மோரியா பாலா ஷிகா தனமா. ஓ ரியாலா தகபா ஷிகா தரலா. ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக தான் ஒரு 2 minutes உங்களுக்கு நான் தரேன். ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் எடுக்கப்பட்டதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு, நீங்கள் கர்த்தர்கிட்ட கொடுத்ததுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் உண்டு. எஸ், இக்கபோத் இல்லை, சாமுவேல் தான். மகிமை போகலை, மகிமையை சுமக்கிற ஒரு பாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது. He never takes away anything before sending something in your life. Maybe you can't see it. அந்த மருமகளை போல ஒருவேளை உங்களால் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். But that doesn't mean that Samuel is not available. Maybe இப்போ உங்களால் எல்லாமே இழந்தது போல உங்களுக்கு தெரியலாம். Maybe you feel it, you say it, you can't see it. But God says no. Samuel is already, he is in the tabernacle. சாமுவேல் ஆல்ரெடி இருக்கிறார் உள்ள. ஆல்ரெடி தாவீதை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். ஓ ரியாலா தரபா பாபா ஓ நியாலா காஷிகா தரபா. எல்லாம் இழந்தது போல் ஒரு வேலை இருக்கீங்கனாலும், தாகமாயும் இருக்கிறேன், என்கிட்ட பணமும் இல்லைன்னா கர்த்தர் சொல்றார், கம் டு மீ.
அப்பா கிட்ட நீங்க வந்தாதான் இந்த மாற்றங்களும் இந்த எக்ஸ்சேஞ்சும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்காக முட்களை சுமந்த இயேசுவை பாருங்க. உங்களுக்காக வேதனைகளை சகித்த இயேசுவை பாருங்க. உங்களுக்கு பதிலா அவர் முட்கள்ல வேதனைகளை அனுபவித்தார். ஏன் தெரியுமா? நீங்க தேவதாரு விருட்சத்தை போல கட்டப்பட்டவர்களா இருக்க, மிருது செடியை போல உங்களை அலங்கரிக்கிறதற்கு அவர் அலங்கோலமாயிருக்கிறார். அவர் நாமத்தினாலே நீங்க பெற்றுக்கொண்டீங்க. இக்கபோத் இல்ல, சாமுவேல். ஆபேல் போனாலும் ஒரு சேத். ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நடக்கட்டும். யாவே ஈரே, என் தேவையெல்லாம் நீர் பார்த்து கொள்வீர். யாவே ஈரே, என் கூரையெல்லாம் நிறைவாக்கிடுவீர். என் சர்வ வல்லவர் அவர். உம்மை உயர்த்துகிறேன். என் வாழ்நாள் உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் பெற்றுக்கொள்வேன், சேத்தை பெற்றுக்கொள்வேன், சாமுவேலை பெற்றுக்கொள்வேன். கர்த்தர் என்னை கேட்கிறார். இக்கபோத் இல்ல, எனக்கெல்லாம் நீரே. ஒரு குறை இல்லாம நிறைவாய் கர்த்தர் உங்களுக்கு தர ஆசையா இருக்கிறார். Thank you Jesus. ஆமென். Thank you அப்பா. இந்த நாளின் வார்த்தைகளுக்காக நன்றி. உங்க பிள்ளைங்க அவங்க கைகளிலிருந்து எடுக்கப்பட்டவைகளையும் அவைகளுக்கு பதிலாக நீங்க தாங்க. If something that cannot be restored in a life, Lord, I pray, replace it. ஆண்டவரே, அவங்க உங்களுக்காக தியாகத்தோடு எதை உங்களுக்கு முன்னாடி படைத்திருந்தாலும், if they would have gave up something for you, for your kingdom, I pray, replace it, Lord. ஒரு சாமுவேலை கொடுத்தாங்கன்னா 5 பிள்ளைங்களை திருப்பி தாங்கப்பா. இங்க இருக்கிறவங்க உம்முடைய நாமத்தினால் அவர்கள் எதை இழந்தார்களோ, எதை கொடுத்தார்களோ, அதற்கு பதிலாக ஏழி வாழ்த்துவது போல நான் வாழ்த்துகிறேன். இவர்களுக்கு அதற்கு பதிலாக சுதந்திரங்களை தருவீராக. இக்கபோத் இல்ல, இங்க இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில இக்கபோத் இல்ல, அதற்கு பதிலாக கர்த்தர் கேட்டார் என்ற சாமுவேல் இருக்கட்டும். நாங்க ஜெபிக்கிறோம். வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. Thank you so much for joining. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரோடும் இருக்கிறார், உங்களை நடத்தி வருகிறார். So pray to this God, the God who replace things. ஆண்டவர் நிச்சயம் எல்லாவற்றையும், ஆமென், you will get it back. ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவார். முட்கள் இல்லை, டிக்ளேர் பண்ணிட்டே இருங்க. எனக்கு முட்கள் இல்லை, எனக்கு காஞ்சரி இல்லை. ஆமென். எனக்கு தேவதாரு விருட்சத்தை கர்த்தர் கொடுப்பாரு. என்னை மிருது செடி போல என்னை அலங்காரிப்பாரு. எனக்கு ஒரு சேத், எனக்கு ஒரு சாமுவேல், எனக்கு இக்கபோத் இல்லை. எல்லாம் போயிடுச்சுன்னு என்னை பார்த்து யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. நோ, மகிமை போகல. ஆல்ரெடி ஒரு சாமுவேல். ஆமென். சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அதை இவத்தான் அறியாம இருந்தா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களுக்கு காமிங்கப்பா, அந்த சாமுவேலை காமிங்க. எதையை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண ஆயத்தப்படுத்திருக்கிறீங்களோ அதை நான் பார்க்க, அதை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கேளுங்க. God will definitely help you. God bless you. Thank you for your valuable time.